ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விவோ மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு தான். நம்ம மொபைல் எப்பவுமே ரொம்ப செக்யூராக இருக்கணுங்கிறதுக்காக பேட்டர்ன் லாக்கோ ஃபிங்கர் பிரிண்ட்டோ ஃபேஸ் லாக்கோ போட்டு வச்சுருப்போம். நம்ம மொபைலை நம்மளை தவிர வேற யாரும் ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி தான் வச்சுருப்போம். ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மொபைலை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். இல்லைன்னா ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்னாலேயோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னாலேயோ தெரியாத ஒரு இடத்துல நம்ம அன்கான்சியஸ் ஆயிடுறோம். அதாவது நம்ம மயக்கம் போட்டு விழுந்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அங்க நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வரக்கூடிய பர்சன் கிட்ட நம்ம மொபைல் கிடைக்குது. அவங்க நம்ம மொபைலை எடுத்து சரி கடைசியா டயல் பண்ண நம்பருக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பர்சன் அன்கான்சியஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா நம்ம மொபைலை அவங்க ஓபன் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம செக்யூரா வச்சிருப்போம் இல்லைங்களா? அதனால அதுக்கு பதிலா நம்ம மொபைலோட லாக் ஸ்கிரீன்லயே நம்ம அம்மா அப்பாவோட நம்பரோ இல்ல ஹஸ்பண்டோட நம்பரோ இல்ல பிரதர் நம்பரோ பதிவு பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம மொபைலை எடுக்கக்கூடிய அந்த நபர் லாக் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பரை பார்த்து அவங்களுடைய மொபைல்ல இருந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி உங்களுடைய விவோ மொபைல்ல லாக் ஸ்கிரீன்லயே நம்ம பேரண்ட்ஸோட நம்பரோ இல்ல ஹஸ்பண்ட் நம்பரோ பிரதர் நம்பரோ எப்படி செட் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். உங்க விவோ மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே லைட்டாக கீழே வந்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் அண்ட் வால்பேப்பர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள கஸ்டம் லாக் ஸ்க்ரீன் மேலே டிஸ்பிளே ஆகுது பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ ஸ்க்ரீனில் இப்படி டிஸ்பிளே ஆகுற மாதிரி இருக்கும். இதில் ஆட் குயிக் இன்ஃபர்மேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. மேலே நன்னு இருக்கும், கீழே சிக்னேச்சர் இருக்கும். இந்த சிக்னேச்சருக்கு நேராக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உடனே எடிட் ஆயிரும். இப்போ நீங்கள் எந்த கார்டியன் நேம் அண்ட் நம்பரை இங்கே யூஸ் பண்ணணுமோ அந்த நேம் அண்ட் நம்பரை இங்கே யூஸ் பண்ணிட்டு ஓகேவை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே கொடுத்துட்டு மேல இருக்கிற அப்ளைங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. உடனே இது லாக் ஸ்க்ரீனில் அப்ளை ஆயிரும். அதுக்கப்புறமா டோட்டலாக எல்லாத்துலேயும் இருந்து வெளியே வந்துட்டு நீங்கள் உங்கள் மொபைலை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம இப்போ மென்ஷன் பண்ண கார்டியன் நேம் அண்ட் நம்பர் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம மொபைல் மிஸ் ஆனாலோ இல்லை நம்மளுக்கு ஏதாவது சின்ன அசம்பாவிதங்கள் நடந்தாலோ நம்ம மொபைலை எடுக்கக்கூடிய பர்சன் மேலே லாக் ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய நம்பரை பார்த்து உடனே அவருடைய மொபைலில் இருந்து போட்டு நமக்கு இன்ஃபர்மேஷனோ இல்லை மிஸ் ஆன மொபைலாக இருந்தால் நமக்கு மொபைலையோ ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் ஒவ்வொருத்தரோட மொபைல் இது என்டர் பண்ணி வச்சுக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again next videos.